ஆக்சுவலாக பங்க்லேருந்து கிளம்பி இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவாசகி ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னடா வேலை உங்களுக்கு அப்படின்னா புது பைக் ஒன்று எடுக்கலான்னு வந்திருக்கோம். அப்படி சொன்னால் நம்ம போக போகிறீங்க? இல்லை இங்கே வந்து ஒரு ஸ்பேருக்கான இது மட்டும் கேட்டு போயிடலாம், நெஞ்சா 300K அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வெளியிலேயே சூப்பர் பைக்லாம் பார்த்தா பின்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா மனசு. அங்கே வேறு ரேலி பைக் நிற்கிது, இங்கே 300 650 எல்லாம் நிற்கிது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. போகலாம், உள்ளே போகும்போது பார்க்கலாம். எனக்கு பார்க்கப்போ ஐயோ உள்ளே ZX-னாரு என்னோடய ஃபேவரட் ட்ரீம் பைக் வந்து Z900 நிற்கிது. அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணெலாம் தண்ணியே வந்துட மாட்டேங்குது. இருங்க போவோம். உள்ளே அந்த ஸ்பேரோட வேலையெல்லாம் கேட்டுட்டு கிளம்பிட்டோம். வண்டி பார்க்க செம்ம ஒரு வைப்பாக இருக்குது. அவனையே ஓட்டுறோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே ஓட்ட சொல்லிட்டேன். உள்ளே போனோம். ZX-10R Z900ல 3 நிற்கிது லைனாக. அப்புறம் ரேலி பைக்கு 650 அட்வென்ச்சர் இதுன்னு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour எல்லா வண்டியும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. நாங்கள் ஒரு ஸ்பேர்ஸ் ஓனர் கேட்டுட்டு ஸ்பேர்ஸ் கேட்டால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு வண்டி பார்த்துட்டு இருந்தோம். அவங்களாம் பாருங்கள் அதனால் என்ன இருக்கு அப்படின்னாங்க. வண்டி பார்க்கும் போதே பயங்கர ஆசையாக இருந்துச்சு. அதெல்லாம் கிட்டத்தட்ட Z900 ரேட் கேட்டோம். 12.5 லட்சத்துக்கு மேலே வருது. எனக்கு தெரிஞ்சப்போ வந்து 9 to 10 லட்சம் தான் இருந்தது. இப்போ 12.5 லட்சம். குடிநீர் தண்ணி தான் அது. 12.5 லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு. ஐயோப்பா, அந்த வண்டியை பார்க்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. அப்படியே எப்படி சொல்றதுன்னே தெரில. அதை வந்து சூப்பர் பைக் லவ் பண்றேன் எங்களுக்கு தெரியும். நான் ஏன் உள்ள வீடியோ எடுக்கல அப்படின்னா ஒரு நர்வஸா இருந்துச்சா, அதனாலதான் எடுக்கல. பட் 2 நாள் எடுத்திருப்பேன். இந்த வீடியோ 1 வருதா 2 வருதான்னு தான் தெரில. முடிஞ்ச அளவு பாருங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்கு நாளில் போட்டுருங்க. பையன் வேற கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி வேகமாக போயிட்டு இருக்கோம். நான் போயிட்டு உக்கடம் போகலான்னு அடுத்த ஒரு பிளானு. உக்கடம் போயிட்டு கொஞ்சம் ஸ்பேர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்ன ரேட் வருது என்னன்னு பார்த்துட்டு நம்ம முக்கியமாக வந்த வேலையை எடுத்து பார்க்க போகிறோம். பெரிய விஷயம். அந்த மாதிரி ஷோரூமில் வந்து பைக் எடுத்து எப்படி இருக்கும் எடுப்போம். ஆனால் எப்படின்னு தெரியல. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். இவன் வேற ட்ராவல் பண்ணி வர்றோம். நான் பேசுறது கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுறது அந்த பைக்கை பார்த்தோன்னா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் இருக்கும். என்னடா உக்கடத்தில் வேலைன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். உக்கடத்தில் ஸ்பேர் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதனால் ஸ்பேர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து எல்லா ஸ்பேரையும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் கொஞ்சம் காருக்கெலாம் ஆக்சசரிஸ் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா அண்ணா காருக்கு. சரி அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இங்கேருந்து சாப்பிட போகும்போது கண்டினியூ பண்ணுற பாருங்கள். அப்படியே உக்கடத்தில் வேலையை முடிச்சுட்டு, அதாவது உக்கடம் ஓல்டு மார்க்கெட் ஓகேவா, இங்கெல்லாம் ஒரு 4 வீதிக்கு வந்து ஸ்பேர் இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீதிக்கு வந்து புது பொருள் வந்து எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு ஒரு இது பார்த்தோம். ஆனால் அது கிடைக்கல. அதனால சரி இந்த வேலையை எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டேன் அட்லாஸ் கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம டீ கடையில் போய் எப்பயும் வந்த வேலையை பார்த்துட்டோம். டீ குடிக்கவும் தான் டீ குடித்தோம். அப்புறம் உக்கடத்துக்கு போயிட்டு ஒரு வேலை இருந்துச்சு, அதை பார்த்தோம். அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கேமராவில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு நம்மகிட்ட ஃப்ரெண்டாக இங்கே பாட்டி வீடு அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு சார்ஜ் கொஞ்சம் நேரம் போட்டு விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். கருமத்தம்பட்டி டோல்கேட்டை தாண்டி வந்துட்டோம். இந்த பேக்கரி ஆல்ரெடி தெரியும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு டீ வந்தால் டீ சாப்பிட்லாம் தான் பார்த்தோம். சரி டீ குடிச்சாவே போதுன்ட்டு தான் டீ குடிச்சிட்டு திருப்பி இங்கேருந்து கிளம்பலாம். போகிற வழியில் வேணா சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே இங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த பேக்கரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். இந்த பேக்கரி பார்த்துருப்பீங்க. வாடா இந்த பேக்கரி RJ பேக்கரி. இது நம்ம கடைசியாக ஈஷா வந்துட்டு வந்தோம்ல, அப்போ காரை கொண்டாந்து இங்கே நிறுத்திட்டு தான் நம்ம டீ குடிச்சிட்டு போனோம். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பலாம்.
என்ன சாப்பிட்றியண்ணா? நீ சாப்பிட்றியண்ணா? சாப்பிட்றியண்ணாடா? போலாமா? ஏடா உட்காந்தீங்கண்ணா. ஆக்சுவலா இந்த வைசர் மூணுனா தான் நம்ம வாய்ஸ் கேட்கும். வைசர் மூணுனா ரோடு தெரிய மாட்டேங்குது. இப்போ கோயம்புத்தூர் வந்தோம்னா இங்க பைக் கேலரியில தான் வந்து ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த எஸ்எம்கே நம்ம போட்டுருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஹெல்மெட் அவங்க வாங்கினதே நான் அங்கதான் பைக் கேலரி இந்துஸ்தான் அவங்க கடையில தான் வாங்கினேன். நான் இப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி வாங்கினேன். அவங்ககிட்ட தான் வந்து இப்போ அந்த எஸ்எம்கே ஸ்டெல்லரோட வைசர் இருக்கு கேட்டு வச்சிருந்தேன். சரி வர வழிதான் போற வழிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நான் வாங்கிடலாம், போகும்போதுனாச்சும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. இங்க லேட் ஆயிடுச்சு. அது இல்லாம நம்ம ஒரு ஐடியால வந்தோம். இங்க ஒரு ஐடியா இருந்துச்சு. வந்தது ஜாலிதான். ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்தோம். அங்க ஃபர்ஸ்டே டீ குடிச்சிட்டோம். உக்கடத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து டீ குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு தான் நம்ம உக்கடமே போனோம். திருப்பி போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து உக்கடம்ல இருந்து கிளம்பினோட்டி போய் இன்னொரு தடவை டீ குடிக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம். பசி எடுத்துருச்சு அப்படின்னா சரி சாப்பிடலாம்டா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வர 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 இவனும் அப்படியே நிக்கவே இல்லை. இவன் தான் ஓட்டிட்டு வந்தான். நான் என்ன பண்ணேன், சரி ஏதாவது சாப்பிட்றதான் சாப்பிட்றேன், நீ தான் பசிக்குதுன்னு அப்படின்னு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃப்ரூட் சேலட் கடை இருந்துச்சு. அதனால அங்க பையன் நிறுத்தி இந்த ஃப்ரூட் சேலட் சாப்பிட்டோம். நானும் அப்புறம் எதுவும் சாப்பிடலாம் வந்துட்டேன். வந்துட்டு சரி இங்க போற வழியில ஒரு டீ குடிச்சிடலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டேன். வந்துட்டு தான் நம்ம இப்ப அந்த ஆர்ஜே பேக்கரியில வந்து மறுபடியும் டீ குடிச்சேன். ஆக்சுவலா வந்து நாங்க அங்க சிட்டிக்குள்ளேயே டீ குடிச்சிருப்போம். இந்த ஸ்ரீதிவ்யா பேக்கரின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அது என்னோட ஃபேவரட் பேக்கரி. அங்க குடிச்சிருப்போம். ஏன் அங்க குடிக்கணும்னா அங்கெல்லாம் ஃபுல் க்ரௌடு, உட்காரதே இடம் கிடையாது. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க திருப்பி இங்க வந்தது. இங்க போய் குடிச்சிக்கலாம், ஏன்னா இந்த கடைக்கே நான் வந்தப்பெல்லாம் வந்திருக்கேன். அதனால சரி இங்க போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். இங்க இருந்து அவ்வளவுதான் டீயை குடிச்சோமா, வண்டியை எடுத்தோமா. எதுக்கடா இப்ப க்ளோஸ் பண்றது, கல்ல வரப்ப க்ளோஸ் போடலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன மேட்டர்னா கையெல்லாம் வந்து கல்ல வரப்பே வந்து கையெல்லாம் அப்படியே இந்த கிரிப்ல வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பிளாக் ஆகி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ அவன் ஓட்டிட்டு வந்தான்ல, அவன் சிட்டிக்குள்ள ஓட்டினான். அப்பயே அவன் கை வந்து இதாயிருச்சு, ஃபுல்லா பிளாக் ஆயிருச்சு. அதனால சரி இந்த கிரிப் கொஞ்சம் ஹீட் ஆனதுனால கிளவுஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கிளவுஸ் போட்டுட்டேன். நம்ம அப்படியே போவோம். அதுக்கு மேல சாப்பிட்ற ஐடியால இல்லை. ஆனா திடீர்னு பையனுக்கு பசி எடுத்தாலும் எடுத்துரும், பசி தாங்க மாட்டோம். அதனால ஒரு ஃப்ரூட் சாலட் எவ்வளவு நேரத்துக்கு தாங்குமோ அவ்வளவுதான் தாங்கும். அதுக்கப்புறம் போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் நிறுத்தி கூட சாப்பிடலாம். அப்படி சாப்பிடணும்னா அப்படியே கிளம்பும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. ஓகேமா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன்ல போட்டு வைங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வேற டீ கடையில மைக்கை கழட்டி போட்டோம்னா திருப்பி இப்ப மைக் சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு தெரியல. வேலை செய்யணும், கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த ஃபியூவெல்லாம் இப்ப திருப்பி ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டோம். அங்க இருந்து வரும்போது ஒரு 800 ரூபாய்க்கு போட்டோம். திருப்பி பெட்ரோல் இல்லாம நினைச்சு பாத்தீங்களா, அப்போ ஒரு 200 ரூபாய்க்கு போட்டு தான் உக்கரம் போனோம். 200-300 ரூபாய்க்கு திருப்பி. அதுக்கப்புறம் சரி போறப்ப ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 1000 ருபீஸ் போட்டு போவோம், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ருபீஸ் போட்டோம். கணக்கு பார்த்தா நிஞ்சா 300 இந்த எக்ஸாஸ்ட் போட்ட வண்டிக்கு ஒரு 2000 பெட்ரோல் பிடிக்குதுங்க. ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அதுக்கப்புறம் வண்டி ஆஃபே ஆகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. அதனாலதான் போய் ஒரு நல்ல வேலை அந்த ப்ரோ வந்து இது பண்ணாரு. அவர் பார்த்தா நம்ம ஊருக்காரு தான். எப்படியோ அவர் பேசணும் தான் தெரிஞ்சு. அவர் என்னன்னாரு, என்ன ஊரு ப்ரோ அப்படின்னு கேட்டாரு. நேட்டிவ் சேலம் ப்ரோன்னு. ப்ரோ நானும் சேலம் தான்னாரு. சேலம்ல எங்கன்னா கொல்லாம்பட்டி ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். ப்ரோ நானும் கொல்லாம்பட்டி தான் ப்ரோ அப்படின்னாரு. கொல்லாம்பட்டியில சின்ன கொல்லாம்பட்டி தெரியுமாண்ணே? அதான் என் ஊரு ப்ரோ, அதான் என்னோட ஊரே அப்படின்னு. என்ன ப்ரோ சொல்றீங்க, எவ்வளோ உண்மையாலுமே நான் சின்ன கொல்லாம்பட்டி தான் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். எங்க ஊரோட விவரத்தை நான் இப்பதான் சொல்றேனே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க ஊரோட விவரம். சேலம் கொண்டலாம்பட்டி பக்கத்தால இருக்கிறது தான் சின்ன கொண்டலாம்பட்டி. அங்கதான் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் நல்லா தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு அவரை தெரியல, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவருக்குலாம் நல்லா தெரிஞ்சவர். எங்க அத்தை வீட்டு பையனும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு இது பண்ண நல்ல வேலை ஹெல்ப் பண்ணாரு.
ஆக்சுவலா பெருந்துறை டோல் பக்கமா வந்துட்டோம். பையன் நிறுத்துறான்னா யாரா அப்படின்னா உட்காரவே உங்களோட நானே ஓட்டுறேன் அப்படின்னா சரி ஓட்டு. ஏன்னா ஓட்டுல போய் பெயின் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு இருந்ததே பெருசு. புல்லியன் ரைடரெல்லாம் நான் உட்காந்ததே இல்லை. ஆனா நானும் இப்போ மாற்றி மாற்றி உட்கார மாதிரி இருக்கு. என்ன பண்றது, நானும் கொஞ்ச நேரம் தான் திரும்பி வண்டியோட போயிடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உட்கார முடியல. உண்மையாவே சொல்லணும்னா புள்ளினா இந்த இங்கே 300ல உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா உட்கார முடியாது. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தோடு அந்த மேம்பாலத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம் வண்டி. ஏன்னா அங்கேருந்து எங்கேயுமே நிறுத்தல, அந்த பேக்கரியில் நிறுத்தேன். அதுக்கப்புறம் நடுவில் நிறுத்தி ஒரு தடவை வண்டி மாற்றினது, அதுக்கப்புறம் எங்கேயும் மாற்றவே இல்லை. சரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். இப்போ தான் வந்து என்னன்னே உட்கார முடியல, சரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஓட்டுறோம். கிளம்படா. அவ்வளோதாங்க. இங்கேருந்து ரெகுலராக நம்ம ஒரு கடைக்கு போகணும். ஏடிவி பக்கத்தால் சரவணா மிஷன் பேக்கரின்ட்டு இருக்குங்க, அங்கே போகலான்னு ஒரு ஐடியா. அங்கே எனக்கு என்னமோ தெரியல, லஞ்ச் அவுட் எல்லாமே நல்லா இருக்கு அங்கே. நீங்கள் வந்தீங்கன்னா கூட அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏதோ ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நான் போகிறப்போ சாப்பிட்ட வச்சு தான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, கீர் ஏதோ லிவர் மேலே போன மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, கீர் லிவர் பாரு, கீர் லிவர் இப்படி வந்துருச்சு. இந்த இது நவுறுது. அது டைட் ஆயிடா, லூஸ் ஆயிடுச்சா? ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போட்டு டைட் ஆயி. இந்த எல்எங்கி லூஸ் ஆயிடுச்சு. இந்த எல்எங்கி லூஸ் ஆயிடுச்சுடா இந்த இடத்துல. இருக்கா இருங்க, இந்த இது எல்எங்கி வந்து லூஸ் ஆயிடுச்சு. அதனால நிறுத்தி அதை போட்டுட்டு போறப்ப கண்டினியூ பண்றேன். அது ஒண்ணு இல்லைங்க, அந்த கியர் போல்ட் வந்து லூஸ் ஆயிடுச்சு லைட்டா. அப்படியே டூல்ஸ் எல்லாம் பேக்லயே இருந்ததுனால அப்படியே டைட் வச்சிட்டோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி டூல்ஸு மெடிக்கிட்டு எல்லாமே எங்க ரைட் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, கொஞ்சம் சேஃப்டியாக எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க. இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு வரும், அதுதான் பரவாயில்ல. அவ்வளோதான். நியர்பை பவானி வந்தாச்சு. இருங்க, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜோட கம்மியாக இருக்கு, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சொன்ன ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு, அப்படியே சர்வீஸ் ரோட்டில் சரவணா மிஷன் பேக்கரி. அப்படியே முன்னாடியே கொண்டு போய் நிறுத்திடுவோம். போயிட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்புவோம். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. பாடா, மிரர்லாம் கொஞ்சம் திருப்பி வச்சிருக்கு, மூஞ்சி பார்க்குறதுக்கு திருப்பினது. அப்படியே கிளம்பலாம். போகலாம். அவ்வளோதான். எப்பயும் போல போனோம், ரைஸ் அதுன்னு கொஞ்சம் சாப்பிட்டு வயிற்ற ஃபுல் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு ஜூஸ் குடிச்சாங்க, குடிச்சிட்டு அப்படியே அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இன்னும் இங்கே இருந்து ஒரு 55 கிலோமீட்டருக்கு பக்கம் இருக்கு சேலத்துக்கு. அவ்வளோதான். இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அதிகபட்சமாக சொல்கிறது தான் வந்து 1 மணி நேரம் சொல்கிறேன். மேக்ஸிமம் சீக்கிரமாகவே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வேற எங்கேயோ போயிட்டு வீடியோ என் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் வெளிச்சமே இல்லை. அட்லாஸ்ட் சங்ககிரி டோல்கேட் வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கேருந்து வீட்டுக்கு என்ன ஒரு 30 கிலோமீட்டரு 25 கிலோமீட்டர் சம்திங் வரும், அவ்வளோதான் வரும். ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம், அதுக்குள்ளேயே போயிடலாம்.
பாருங்க. அதே காலைல போகும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது இருக்க மாட்டேங்குதுங்க. அது ஏன்னே தெரியல. எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்கு. எங்கெல்லாம் போறோமோ அப்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. திருப்பி வீட்டுக்கு போகணும்னா வரப்போ அப்படியே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சு போயிடுது. அவ்வளோதான். சரி, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ஆன்ல போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டு இவனை ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நாமளும் அவ்வளோதான், இன்னொரு 1/2 hourல வீட்டுக்கு போயிடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பை பாய், see you. Love you guys. Love you. Tada. Love you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.